படம் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எல்லாரும் கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். டாக்ஸிக்கால புண்பட்ட மனசை ஹாய் பார்த்து ஆத்திக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். நல்லா இருக்கு ஐயா. கவின் நடிப்பு, நயன்தாரா நடிப்புலாம் செமையா இருக்கு. சூப்பரா இருக்கு ப்ரோ படம். எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காரு, கவின் ப்ரோ சூப்பரா நடிச்சிருக்காரு. எண்டு வரையும் சூப்பரா கொண்டு போறாங்க. சின்ன சின்ன விஷயங்களும் செம்ம கியூட்டா இருந்தது. நயன்தாரா அவங்களுக்கு பயங்கரமா செட் ஆயிருந்தது. கவின் அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. உண்மையிலே அழகா இருந்துச்சு படம். பார் ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருந்துச்சு. கவின் சார் டாடாக்கு அப்புறம் ஒரு ஃபன்னு, என்டர்டைன்மெண்ட், எமோஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமா ஒரு கொடுத்திருக்காரு. ரொம்ப ஃபீல் குட்டா இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. ஃபேமிலி டிராமா மாதிரி படம். ரொம்பவே பிடிச்ச ஒரு படமா இந்த படம் வந்து இப்ப மாட்டிருக்கு. ஃபன்ன்றது வந்து படத்துல அங்கங்க திணிக்காம படத்தோடவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலா ஹாய் மூவி பார்த்துட்டு வந்தேன். படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. எல்லாரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். பிகாஸ் நிறைய எமோஷன்ஸ் கலந்துருக்கு. படம் பாதி வரைக்கும் நிறைய சிரிப்பாக சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு எமோஷனோடு முடிச்சாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். தேங்க்யூ. டாக்ஸிக்கால புண்பட்ட மனசை ஹாய் பார்த்து ஆத்திக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப ஃபீல் குட்டான ஒரு படம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான ஒரு படம். ஃபேமிலி சென்டிமெண்ட்லாம் நிறைய வச்சு கவின் நயன்தாரா அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு. பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. படம் பார்த்துட்டு மனசு நிறைவா போலாம் வெளில வரும்போது. நல்லா இருக்கு ஐயா. தேங்க்யூ. கவின் நடிப்பு, நயன்தாரா நடிப்புலாம் செமையா இருக்கு. அவரும் சூப்பரா நடிச்சிருக்கு. ஃபேமிலியா போகலாம். ஃபேமிலியா தான் பார்க்கணும். இது 8 தரலாம் சார். சூப்பரா இருக்கு ப்ரோ படம். எல்லாருமே ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாருமே நல்ல. பாக்கியராஜ் சார் நடிச்சிருக்காரு, கவின் ப்ரோ சூப்பரா நடிச்சிருக்காரு. எண்டு வரையும் சூப்பரா கொண்டு போறாங்க. கண்டிப்பா ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து பார்த்தா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா காமெடி கொண்டு போயிருக்காங்க. எண்டு வரை காமெடி நல்லா கொண்டு போயிருக்காங்க. படம் சூப்பரா இருந்துச்சு. அவங்க செமையா பண்ணிருந்தாங்க ஆக்டிங் எல்லாம். அவர் லாஸ்ட் படம் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்க. கண்டிப்பா பார்க்கலாம். ஆக்சுவலி படம் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு நான் செம்மையா இருந்தது. உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய இடத்துல எங்கேஜிங்கா இருந்தது. நிறைய காமெடிஸ் இருந்தது. சின்ன சின்ன விஷயங்களும் செம்ம கியூட்டா இருந்தது. நயன்தாரா அவங்களுக்கு பயங்கரமா செட் ஆயிருந்தது. கவின் அவங்களோட ஆக்டிங் வேற லெவல்ல இருந்தது. உண்மையிலே அவருக்கு ஏத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கதையை அடுத்தடுத்து சூஸ் பண்ணாருன்னா சூப்பரா இருக்கும். ஆமா, உண்மையிலே வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றோம். அந்த லாஸ்ட் ஒரு சீன்ல எல்லாம் அடிக்கும் போதெல்லாம் சரி என்னடா இது அப்படிங்கிற அளவுக்கு. ஏன்னா டைமிங் காமெடி அவர் மிஞ்ச யாராலுமே முடியாது. ஸோ சீரியஸாவே ரொம்ப மிஸ் பண்றோம். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா எல்லாரும் தியேட்டர்ல வந்து பாருங்க. இந்த ஆக்சுவலி புதன்கிழமை பார்த்த படத்துக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா இது இந்த வாரம் ஃபுல்லா இப்படிதான் போகும் போல அப்படின்ட்டு. கடைசி ஒரு நல்ல படம் பார்த்த ஒரு ஃபீல் கிடைச்சது. செம்ம ஹாப்பி. எண்டிங்ல ஒரு மூமெண்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது கூட அந்த இடத்துல கொடுத்த கிளாப்ஸ் அவ்வளோ தியேட்டர்ல. ஏன்னா அவ்வளோ பேரும் அந்த அளவுக்கு ரசிச்சு பார்த்தாங்க. ஒரு சீன் கூட மிஸ் பண்ணணும்னு தோணல. சூப்பரா இருந்தது படம். ஸோ எல்லாருமே தியேட்டர்ல வந்து பாருங்க. என்ஜாய் பண்ணலாம். சீரியஸாவே என்ஜாய் பண்ணலாம் தியேட்டர்ல. படம் சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. விஷ்ணுவர்தன் சார் ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே தெரியல. சூப்பராக பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி கேரக்டர் ஆர்டிஸ்டும் சரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தா. மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு எல்லாமே ஓகே. அதே மாதிரி சென்டிமெண்ட்டாகவும் ஓகேயா இருக்குது. குடும்பத்தோடு நான் வந்து பார்க்கலாம். பாக்கியராஜ் சாரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். ஆமாம், இதை கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். பாக்கியராஜ் சாரும் ராதியா மேடம் பேரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த கேரக்டரில். அது மாதிரி பிரபு சாரும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி அவங்க ஃப்ரெண்டாக வரவங்க, அவங்க பேர் தெரியல, அந்த ப்ரோ பேர் கவின் ப்ரோ ஃப்ரெண்டாக வரவங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கவின் நயன்தாரா மேடமோட பர்ஃபார்மன்ஸு சூப்பராக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு வரும்னு. நல்லா பண்ணியிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ்லேயும் சென்டிமெண்ட்டாகவும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் செம்ம பண்ணியிருந்தாங்க. படம் கண்டிப்பாக நல்லா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். அழகா இருந்துச்சு படம். பார் ரெண்டு பேருக்கும் சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சுங்க படம். எல்லாமே இருந்துச்சு. ஃபேமிலி கூட கனெக்ஷன் நல்லா இருந்துச்சு. மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. வித்தியாசமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கும் ராதிகா மேம்க்கும் உள்ள பேர் அது நல்லா இருந்துச்சு. அவங்களோட பழையிலேருந்து இப்போ வரைக்கும் அந்த டைலாக் அவருக்குள்ள அந்த மாஸ்டர் பீஸ் மாறவே இல்லை. நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பா பார்க்கலாம். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்து பாருங்க. ரொம்ப நீட்டா நல்லா இருந்துச்சு. படம் வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. நல்லா இருக்கும். நல்ல ஒரு ஃபேமிலியா. ஒரு சமீபத்தில் இந்த மாதிரி ஒரு படம் வரல. நல்ல ஒரு படம் ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். வந்து பாருங்க.
ஹாய் படம் பார்த்துட்டு வந்தேன், நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஷ்ணு இடவனோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எலிவேஷன் சாங்லாம் சூப்பராக எழுதியிருப்பாரு. அதே மாதிரி அவர் பிளாட் எப்படி எழுத போறாரு, ஸ்க்ரீன் பிளே எப்படி வைக்க போறாருன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் சூப்பராக எழுதியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பிட் ட்ராகியாக இருக்கு. ஆனால் ஏன் ட்ராகியாக இருக்குன்னு சொல்லிட்டு கிளைமேக்ஸில் இருக்க ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு ப்ரோ. பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷனலாக இருந்துச்சு. ஒரு லெஜெண்டை வந்து நம்ம சீக்கிரமாக மிஸ் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப ரொம்ப செரிசிங்காக இருந்துச்சு. நானும் அவரோட ஊர்லேருந்து வந்தவர் தான். இன்னும் கொஞ்சம் மொமெண்ட் நல்லா இருந்துச்சு. காமெடி சூப்பராக இருக்குது ப்ரோ. என்னடா இவனுங்க பண்ணுறானுங்கன்ற மாதிரிலாம் இல்லை. அதான் சொல்ல 2 நாள் முன்னாடி டாக்ஸிக் ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தேன். அது எப்படா முடியும்னு இருந்துச்சு. இது கொஞ்சம் என்ஜாயபுளாக கொஞ்சம் செரிஷிங்காக இருந்துச்சு ஸ்க்ரீனில். டிஃப்ரெண்ட்டாக தான் ப்ரோ இருந்துச்சு. அது சொன்னால் நல்லா இருக்காது, ஆடியன்ஸ் தேட்டரில் வந்து பார்க்கணும். ஆனால் நல்லா இருந்துச்சு, புது பிளாட்டு. நான் மற்றபடி வல்கரான கண்டென்ட் எதுவுமே கிடையாது. ஆடியன்ஸ் வந்து முகம் சொல்லிக்கிற மாதிரி காட்சிகள் எதுவும் கிடையாது. நம்பி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். சூப்பராக முடிச்சிருக்காங்க. என்ன செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலாக போகுதுன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் டிராகியாக போகுது. ஆனால் கிளைமேக்ஸ் சூப்பராக முடிச்சிருக்காங்க. சாங்ஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ப்ரோ. அவ்வளோவா நான் படத்துக்கு வரதுக்கு முன்னாடி சாங்ஸ் அவ்வளோவா கேட்கல. பட் ஸ்க்ரீனில் கேட்கும்போது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. லவ் எல்லாமே, எல்லா கண்டென்ட்டுமே இருந்துச்சு. சூப்பராக இருக்குது எல்லாமே. ரொம்ப வந்துட்டு வல்கராக சொல்லாமல் எல்லாம் நீட்டாக க்ளீனாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நெகட்டிவா ப்ரோ, அதான் ப்ரோ செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் டிராகியாக போகுது. ஆனால் அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் வந்து கிளைமேக்ஸில் இருக்கு. ஓகே அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. கவின் தான் ப்ரோ. இல்லை, நயன்தாராக்கான ஆக்டிங் ஸ்பேஸும் கவினோட ஆக்டிங் ஸ்பேஸும் கம்பேர் பண்ணுறப்போ கவினோட அந்த எமோஷனல் சீன்ஸ் இன்னும் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஹாய் மூவி இப்போதான் பார்த்துட்டு வரேன். ரொம்ப ஒரு ஹோல்சமான மூவியா இருக்கு, சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. கவின் சார் டாடாக்கு அப்புறம் ஒரு ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட்டு, எமோஷன்ஸு இந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படமாக ஒரு கொடுத்துருக்காரு. அண்டு ஆக்டிங்கும் சரி, நயன்தாரா மேம்க்கு 2 பேருக்குமே ஆப்டாக இருக்குமா, 2 பேருக்கும் எப்படி செட் ஆகுமா அப்படின்னு ஒன்று ஃபீல் ஆச்சு படம் பார்க்கறது வரதுக்கு முன்னாடி. பட் இந்த கதை அவங்க 2 பேருக்குமே அந்த கேரக்டர் பிளேஸ் பண்ணியிருக்கு. அண்ட் செகண்ட் ஹாஃப் மேலே இருக்க எமோஷன்ஸ்லாம் அந்த பிரபு சாரோட எமோஷன்ஸ் ஒரு சீன் இருக்கும், அது நீங்கள் பாருங்க. ஏன்னா ஒரு எமோஷன் சீன்ஸை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஹோல்ட் பண்ணி வைக்கணும்னா அந்த சீனோட கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கணும். பிரபு சார் அப்படி ஹோல்ட் பண்ணி வச்சு அந்த ஒரு எமோஷன்ஸ் நமக்கு அப்படி கன்வே ஆகும். ஒரு சாலிடாக நம்ம என்ன டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் அந்த எமோஷன்ஸை நம்ம பார்த்துட்டு இருப்போம். அது என்ன சீன் எதுனே சொல்ல, நீங்கள் போய் பாருங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒன்று இருக்கும். கிளைமேக்ஸும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. டைலாக் ரைட்டிங் நல்லா இருக்குது. விஷ்ணு இடவன் சாரோட அவர் ஃபர்ஸ்ட் படம், அவர் லிரிக் ரைட்டராக நம்ம பார்த்துருப்போம். இதில் படம் டேரக்டராக பார்க்கும்போது, டேரக்ஷனாக பார்க்கும்போது எந்த ஒரு தப்பா லேக் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. கம்ஃபர்டபுளாக உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஜாலியாக போச்சு. செகண்ட் ஹாஃப் எமோஷன்ஸாக போச்சு. நல்லா இருந்துச்சு, ஹோல்சமாக இருந்துச்சு. ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்க்கலாம். ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்தது. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலி ட்ராமா மாதிரி படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி, ஒரு தேட்டருக்கு வந்து பீஸ்ஃபுல்லாக படம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா கண்டிப்பாக ஹாய்க்கு வாங்க. எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு நல்ல ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. அந்த ஃபேமிலி ட்ராமாக்குள்ளே நடக்கிற சேட்டைகள்லாம் நல்லா கன்வே பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக கன்வே ஆகும். நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். நல்லா வந்து வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிக்கோங்க. அப்படி ஜென்சியோடலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஃபேமிலியாக எல்லோரும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சி அக்காலாம் இருந்தாங்கன்னா நல்லா கனெக்ட் ஆகும். நல்லா பண்ணியிருக்காங்க. அது ஃபீல் குட்டாக இருக்குது. ஜென்சிஸ் கூடலாம் நயன்தாரா மேம் கவின் சார்லாம் சூப்பராக மேட்ச் பண்ணியிருக்காங்க. நல்ல பேராக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வர படங்களில் எப்படி சொல்கிறது, ரொம்ப வயலன்ஸ் அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு படங்கள் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். சில பேர் தேட்டருக்குலாம் வரவே மாட்டாங்க, ஐயோ இந்த மாதிரி படமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி இதெல்லாம் இதை ஒதுக்காமல் கண்டிப்பாக எல்லோரும் வந்து பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். டேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தேட்டரில் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகும். பேரிங் ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்டிங்கும் ஆஸ் யூஷுவல் அவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, என்ன ஸ்டோரி சொல்ல வராங்க இதில்? இது வந்து மோர் லைக் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி. இது மூலமாக ஸ்டோரி கன்வே பண்ணுறது அப்படி இல்லை, பட் நிறைய குட் மெசேஜஸ் இருக்குது. ஒரு பையனா அழக்கூடாது அப்படின்றது வந்து கிடையாது. ஸ்டீரியோ டைப்ஸ் பிரேக் பண்ணுற மாதிரியான நிறைய திங்ஸ் செட் பண்ணியிருக்காங்க. ஒரு பையனும் அவனோட எமோஷன்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஃபுல்ஃபில் ஆகிருக்கு. சூப்பராக சர்ப்ரைசிங் சீன் அப்படி இல்லை, பட் ஓவராலாக மூவியோட ஓவரால் அந்த ஃப்ளோவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எங்கேயுமே அந்த கனெக்ட் மிஸ் ஆகாமல் நல்லா போச்சு ஸ்டார்டிங்லேருந்து. உண்மையில படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கவின் நயன்தாரா அழகாக காம்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு. அவரோட கெமிஸ்ட்ரி சரி, எல்லாமே சரி, கதை வயசாலும் பார்த்தாலும் சரி, ரொம்ப மேக்கிங் வயசாக எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம கவின்ட்ட போன படம்லாம் பார்த்தா டேய் நல்லா திரும்ப அப்படியே போய் பண்ணிருக்கிறானேன்னு தான் நினச்சோம். ஆனால் இந்த படத்தை ரொம்ப அழகாக போய் ஒரு அழகான ஒரு காதல் கதையை வந்து சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு, ரசிக்கும்படியே எல்லாமே இருந்துச்சு.
ஏன்னா உண்மையில ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. அவர் மனுஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கு. ஏன்னா சேண்டாப்லாம் நம்ம சிரிக்க வச்சிருக்காரு. ஏன்னா சிரிக்க வச்ச மனுஷன் இப்போ எல்லாம் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி படங்கள் வரும்போது அவர் இருக்கணும். ஏன்னா நாங்களாம் வந்து எப்படி இல்லை என்னடா, ஏன்னா அவர் படங்கள் பார்த்து சில பேர்லாம் வளர்ந்துருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த முறக்காலம் அவரால் தான் வந்திருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவர் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அவர் தான் மிஸ் பண்ணுறோம். நயன்தாரா ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அது இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா டாக்ஸி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நடா பார்த்த நயன்தாரா அப்படிங்கிறான்னு நினச்சோம். இதில் ஒரு படி மேலே போய் ரொம்ப அழகாக க்யூட்டாக நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஹாய், ஒரு நல்ல படம், ஃபீல் குட் ஹார்ட் வார்மிங்கான மூவி. ரொம்ப ஜென்யூனாகவே எல்லா விதமான எமோஷன்ஸுமே கன்வே பண்ணியிருக்க மூவி. 2.5 மணி நேரம் நிம்மதியாக எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக படம் பார்த்து வரணும்னு நினச்சா இந்த படம் பார்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு படமாக இந்த படம் வந்து இப்போ மாட்டிருக்கு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ரொம்ப நாள் கழிச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டாக்ஸிக்லேயுமே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் அதை தாண்டி இந்த படத்தில் வந்துட்டு இன்னொரு படி மேலே ஒரு நார்மலாகவே அவங்க கிட்ட இந்த திமிரான போல்டான ஒரு கேரக்டர்னா சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ அதோட இந்த கவினோட சேர்ந்து பண்ணும்போது அவரோட இன்னசென்ட்டான அந்த கேரக்டரும் இவங்களோட அந்த போல்ட் கேரக்டருமே படமாக பார்க்குறப்ப ரொம்ப ஈஸியாக ஜென்யூனாக இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அவர் படம் பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் சீன்லேயே தெரிஞ்சது. அது நல்லா ஒரு அப்பாவாக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. கஷ்டமாக தான் இருந்தாலும் பட் ஸ்டில் படத்தில் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. செம்மையாக இருக்கட்டும். படம் முழுக்க கதிர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கதிர் அவங்களோட காம்போவாக இருக்கட்டும், குரேஷி காம்போவாக இருக்கட்டும், சத்யன் பண்ணுற விஷயங்களா இருக்கட்டும், பண்ணுன்றது வந்து படத்தில் அங்கங்கே திணிக்காம படத்தோடவே இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக.